You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, நல்ல கால நேரத்தில் மறுபடியும் இந்த இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் கிருபையை பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால இன்னைக்கு ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்கு முன்பதான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் தூண்டி விடுவதற்கு அது ஏதுவாக இருக்கும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு பலர் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு போகும்போது வீடுகளை விசாரிப்பதற்கு சந்திப்பதற்காக சபையினுடைய விசுவாசிகள் வீட்டுக்கு போகும்போது அவங்க சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா, பாஸ்டர் ஐயா, குடும்பத்தில் பெரிய குழப்பமாக நாங்கள் இருக்கிறோம், ஒரு இருள் அப்படியே எங்களை சூழ்ந்து இருக்குது, எங்கே பார்த்தாலும் சண்டைங்க, பிள்ளைங்க நிமித்தமாக எங்களுக்கு சமாதானமே இல்லை, பிள்ளைங்க போய் வெளியில் சண்டை வாங்கின்னு வந்துடுறாங்க, எங்கள் குடும்பத்தில் குழப்பமாகவே இருக்கிறோம், எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிற இடம் தெரியறதில்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது காரியங்களை என்ன பண்ணுவாங்க சொல்லி கொண்டே இருப்பாங்க. பிள்ளைங்கள் நிமித்தமாக பிரச்சனைங்க, பிள்ளைங்கள் நிமித்தமாக நெருக்கம், பிள்ளைங்கள் நிமித்தமாக போராட்டங்கள்னு சொல்லப்படுகிற ஒரு காரியம். அருமையானவர்களே, இந்த காலத்தில் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பேற்பட்ட ஏதாவது காரியங்களை நீங்கள் கடந்து போய் கொண்டிருப்பீர்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு பிரகாசிக்க பண்ணுகிறவர். இருளிலிருந்து ஆண்டவர் வெளிச்சத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, அருமையான வசனம் சொல்லப்படுகிறது. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு அற்புதமான வார்த்தையை வச்சிருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். What a beautiful word, what a mighty word we are reading this morning. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். And the days of your mourning shall be ended. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவச்சனமே, பிள்ளைகளை குறித்து எவ்வளோ நாள் அழுது கொண்டு இருப்பேன், கணவரை குறித்து எவ்வளோ நாள் அழுது கொண்டு இருப்பேன், கடன் பிரச்சனையை கொண்டு எவ்வளோ நாள் அழுது கொண்டு இருப்பேன், எவ்வளோ நாள் துக்கித்து கொண்டு இருப்பேன், கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியலையே, என் பிள்ளைங்க நிமித்தமா எனக்கு சமாதானம் இல்லையே, குடும்பத்தில் குழப்பமா இருக்குது, பிள்ளைங்க சேரக்கூடாதவங்க கூட சேர்றாங்க, பிள்ளைங்க தவறான பழக்கத்தை கற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையை சீரழிச்சு கொண்டு இருக்கிறாங்க, என் குடிக்கார கணவன் நிமித்தமாக என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடிக்கார கணவன் நிமித்தமா என் குடும்பத்தில் எப்பவும் போராட்டம் பிரச்சனை, மற்றவங்க எல்லாம் பரிகாசிக்கிறத போல, மற்றவங்க எல்லாம் கிண்டல் அடிக்கிறத போல எங்க வாழ்க்கை இருக்கிறதே, தரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இல்ல, என் கணவர் நிமித்தமா எங்க குடும்பம் தரங்கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது காரியங்களை சொல்லி நீங்க அழுது புலம்பிக் கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். Your mourning shall ended, your mourning shall be ended. இன்றைக்கு உன் துக்க நாட்களை கர்த்தர் மாற்றுகிறவரா இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, அன்பான சகோதர சகோதரி, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய 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 திட்டங்களை வச்சிருக்கிறாரு, பெரிய பெரிய ஆசீர்வாதமான காரியங்களை வச்சிருக்கிறார். அதை தவிர்த்துட்டு இன்னும் சாதாரணமான காரியமாய் சாதாரணமான வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்துக் கொண்டு இருக்கிற கொஞ்சம் யோசித்து பாரு. உன் வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதத்தை, எவ்வளோ மகா பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதெல்லாம் இழந்து நீ ஏதோ தேவையில்லாத காரியங்களுக்கு இடங்களை கொடுத்து நீ போய் கொண்டு இருக்கிறியே, இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கு உன் வாழ்க்கையில ஆண்டவர் வெளிச்சத்தின் தேவனாயிருக்கிறார், வெளிச்சத்தின் தேவனாயிருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, உன் சூரியன் என்ன பண்ண போறதில்ல, நீ மறைய போறதில்ல, உன் சந்திரன் அது அஸ்தமிப்பதில்லை, கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருக்க போறாரு. சூரியனே வராம போட்டோம், சந்திரனே வராம போட்டோம், ஏசப்பா என் வாழ்க்கையில வெளிச்சமா இருப்பார், இயேசு என் வாழ்க்கையில பிரகாசிக்கிற தேவனாயிருப்பார், இயேசு என் வாழ்க்கைக்கு ஒளியாயிருப்பார், இயேசு என் வாழ்க்கைக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில
ஒளியாக வெளிச்சமாக பிரகாசிக்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமான தேவஜனமே, மாத்திரமில்லாதபடி உன் துக்கத்தை ஆண்டவராகிய தேவன் மாற்றிடுவார். Your morning shall be ended. The days of your morning. உன்னுடைய துக்க நாட்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய நீடித்த ஆசீர்வாதத்தின் காரியங்கள் இந்த குடும்பத்தில் நிலைத்திருக்கட்டும் சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைங்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கேதுவாய் மாற்றுகிறவர். பிள்ளைங்களை கர்த்தர் கண்ணம் கருத்தமாக கவனத்தோடு வளர்ப்பதற்கு ஆண்டவர் பலன் தருவார். பிள்ளைங்களை நடத்துவதற்கான திராணிகளை கர்த்தர் கொடுப்பார். கணவரை சுமூகமாக கையாள்வதற்கான பக்குவத்தை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். தைரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஒருவேளை மனைவிமார்களை குறித்து யோசிக்கிறதான கணவர் மாறுங்க, குடும்பத்தில் எப்பவுமே ஓயாத ஒழுக்கா இருக்கிற அந்த பெண்ணு, எப்பவுமே சண்டை வாங்குற, எப்பவும் ஏதாவது பேசிக்கொண்டு இருக்கிற, மற்றவங்க கிட்ட போய் கடன் வாங்குற, வீட்டுக்கு தெரியாம பணத்தை இங்க வாங்கி கொள்ளுகிற ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க. இவங்க நிமித்தமா கூட குடும்பத்துல தலை தூக்கி நாங்க நடக்க முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த கால நேரத்துல உங்க துக்கத்தை எல்லாவற்றையும் சந்தோஷமா மாற்றுகிற தேவனா இருக்கிறார். The days of your morning shall be ended. கர்த்தர் உன்னை துக்கத்தின் நாட்களை ஆண்டவர் முடிவு பண்ணுகிற தேவன். சமாதானம் வாழ்க்கையில நிலைத்திருக்கும், நிம்மதி நிலைத்திருக்கும், நிரந்தரமான ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். கர்த்தரே பெரிய ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவனா இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, அன்பான சகோதரா சகோதரி, வாலிப பெண்ணு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர், ஐயா அம்மா, நீ யாரா இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில நிலைத்திருக்கும். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் ஆரம்பத்தின் நாள். ஓ, கர்த்தர் மகா பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிற ஒரு விசேஷித்த நாட்களுக்குள்ள தேவனாகிய கர்த்தரை நடத்தி கொண்டிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், கர்த்தரே உனக்கு நிரந்தர வெளிச்சம். ஓ, ஆண்டவராகிய தேவன் எல்லா இருளை மாற்ற போகிறவர். இருளின் காரியங்கள் அகன்ற போகும். கர்த்தர் தேவையில்லாத காரியங்களை ஆண்டவர் நீக்கி சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிம்மதியும் கர்த்தர் குடும்பத்தில் தந்தருளுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபை, கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதம், மகத்துவமான செயல்கள், மகிமையான ஆசீர்வாதம் குடும்பத்தில் நிலைத்திருக்க ஆண்டவராகிய தேவனே உதவி செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து லாபகரமான காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய மகத்துவம் உங்க வாழ்க்கையில எப்போதும் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசித்துட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கலான்னு யோசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஆண்டவருடைய வசனத்தில் எப்படியா வாசிக்கிறோம்? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி தகப்பனே இப்படி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே நித்தியராக, நித்திய வெளிச்சமா, நிரந்தர வெளிச்சமா இருந்து இப்படி பிள்ளைகளை நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும், தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதம், விசுவாசத்துல வளர உயர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. துதி கன மகிமம் குறைவருக்கு எடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.